பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இன்றைய மாசி மாதத்திலும் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம், தேவன் உங்கள் பேரில் வைத்திருக்கும் நினைவுகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானது. இந்த பிப்ரவரி மாதத்திலே தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம், God's thoughts are good towards you. அதற்கு ஆதாரமாக எரேமியா 29 அதிகாரம் 11 வசனம் சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்கிறது, For I know the plans I have for you, declares the Lord, plan to prosper you and not harm you, plans to give you hope and future. இது கொடுக்கப்பட்ட காலத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் நேபுகாத் நேச்சர் சிறப்படுத்தி எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு கொண்டு போகிறார். அடிமையாக கொண்டு போகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. இந்த ஜனங்கள் நினைக்கிறார்கள், இன்னும் இப்படியான ஒரு தீமை நடக்குதே என்று சொல்ல ஆண்டவர் சொல்றான்னு சொன்னால், இது நடக்கிறது தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவாக இது முடியும். ஏனென்று சொன்னால், நீங்கள் உங்களை தாழ்த்தி தேவனிடத்திலே கீழ்ப்படிந்து நடக்கும் போது இந்த தீமையை அவர் நன்மையாய் மாற்றுவார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். பாருங்க, ஒரு வேளையில எங்கட வாழ்க்கையில கூட இப்ப நடக்கிற காரியங்களை பார்த்தால் சில நேரம் யோசிப்போம், என்னடா இப்படி தீமையா நடந்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி. அது தீமைக்கு அல்ல, ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்தி ஒரு சரியான நேரத்திலே அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து உங்களுக்கு ஒரு நன்மையை ஆண்டவர் இந்த மாதத்தில் இருந்து அவர் காண்பிக்க போகிறார். அதற்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தையும் நாங்கள் கவனிப்போம். மத்தேயு 7 அதிகாரம் 14 வசனம் சொல்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் மிகச் சிலர். அப்போ ஜீவனுக்கு போகிற வாசல், அதாவது நாங்கள் ஆண்டவற்ற பாதையை தெரிந்தெடுத்து கொண்டு அந்த ஜீவன் நித்திய ஜீவனிலே நடக்கிற பாதை என்பது ஒரு வழி நெருக்கமும் ஒரு இடுக்கவுமான பாதை. அதை கண்டுபிடிக்கிற மிகச்சிலர் சொல்றார். ஆனா அதனுடைய முடிவு ஜீவனாக இருக்க போகிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 10 அதிகாரம் 10 வசனத்திலே, நான் ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஒரு நன்மையை ஆண்டவர் தரப்போகிறார். ஆனா போகிற பாதை சில நேரங்களிலே எங்களுக்கு கடினமான பாதையாக இருக்கலாம். இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். எபிரேயர் 12 அதிகாரம் 6-7 வசனம் சொல்றது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்றது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்களே என்று சொல்கிறார். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைய வளர்க்கல, பிள்ளை விட்டு அவர் அடிப்பேன், தகப்பன் அடிச்சு திருத்தி ஒரு நல்வழிப்படுத்துறேன், தீமைக்காக செய்கிறார். இல்லை, அந்த பிள்ளையின் எதிர்காலம் நல்லா இருக்கும் தான் அவர் செய்கிறது. அப்படி அதே போலத்தான் நம்முடைய தேவன், நாங்க சில நேரத்துல அவரை விட்டு பின்வாங்கி போய்க்கல, பாதம் மாறி போயிருக்கல, சரியான இடத்தை விட்டு மாறி சரியானதுக்கு போகாம பிள்ளையானதுக்கு போயிருக்கல, தேவன் என்ன செய்வார், ஒரு சிக்ஷையை அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே. ஏன்? அது தீமைக்கு அல்ல, அது நன்மையாய் போய் முடிய வேண்டும் என்பது பரலோகத்தின் தகப்பனுடைய விருப்பமாயிருக்கிறது. ஆகவேதான் ரோமர் 8 அதிகாரம் 15 வசனம் சொல்றது, அப்பா பிதாவி என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தருகிறார். எங்களுக்கு ஒரு நன்மையை காண்பிக்க வேண்டும். ஏன் அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் சொல்லி. அந்த நன்மையை உங்களுடைய வாழ்க்கையில செய்யத்தான் இப்படியான ஒரு இடுக்கமான பாதை கூடாக நாங்கள் இப்போது நடந்து கொண்டு போகிறோம். பாருங்க, அது மட்டுமல்ல,
நீங்கள் சிக்ஷையை சகித்தீர்களானால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். இப்ப நாங்க சிக்ஷையை சகிச்சோம் என்று சொன்னா நாங்க தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இன்னொரு காரியம் பாருங்க, எங்களோட வாழ்க்கையில தீமையை கொண்டு வர இன்னொரு காரியம் என்ன? சாத்தாண்ட கட்டு, சாத்தாண்ட பிடி. இது எங்களோட வாழ்க்கையில தீமையை கொண்டு வருகிறது. ஆகவேதான் லேவியராகமும் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தேவன் சொல்கிறார், உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் ஆண்டவர். கூடி கூடி நடந்து கொண்டு போறவங்களை ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். நுகத்தடி என்று சொன்னால் ஒரு பாரம், ஒரு பாரமங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது. அப்படிதான் மத்தேயு 11:28 சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன்னு சொல்லு. அப்ப அந்த பாரத்தை நீக்கி விட போகிறார். ஏசியா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்வது, அந்நாளில் உன் தோள் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினாலே நுகம் முடிந்து போகும். இந்த பாரத்தை என்ன செய்யப்படுறா? தேவன் தம்முடைய அபிஷேகத்தினாலே, அந்த அபிஷேகம் இறங்கேக்கல என்ன நடக்க போகுது? இந்த பாரங்கள் எல்லாம் விலகி போகும். ஆண்டவர் அந்த தீமையை நன்மையாய் மாற்ற போகிறார். அது மட்டுமில்ல, எரேமியா 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்றார், உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என்ன கட்டு? பாவக்கட்டா? பாவக்கட்டுகள் எல்லாத்தையும் அறுக்க போகிறார் ஆண்டவர். கடன் பிரச்சனை என்ற கட்டா? அந்த பிரச்சனை எல்லாத்தையும் விட்டு போட போறார் ஆண்டவர். விடுதலை தர போறார். அது மட்டுமில்ல, குடும்ப பிரச்சனை என்ற கட்டா? அந்த குடும்ப பிரச்சனையை விளக்க போகிறார் ஆண்டவர். பிள்ளைகளால் உபத்திரவமா? அது எல்லாத்தையும் விளக்க போகிறார் ஆண்டவர். அது மட்டுமில்லாமல் என்னென்ன கட்டுகள் சத்ரு சாத்தான் என்னென்ன கட்டுகள் எல்லாம் ஒரு வாழ்க்கையில வச்சுக்கணும், எல்லா கட்டுகளையும் எல்லா நுகங்களையும் அறுத்து போட்டு விட்டு ஆண்டவர் விடுதலை தரப்போகிறார். ஏன் வசனம் சொல்வது? யோவான் 8ஆம் அதிகாரத்திலே, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையானீர்கள். இந்த தீமை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் நன்மைக்கு எதுவாய் உங்களை அவர் வழிநடத்த போகிறார். ஆகவேதான் வார்த்தை சொல்கிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின்படி, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்திருக்கின்றோம். அப்ப அழைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். நீங்க இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை உங்களுடைய சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த நன்மையை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில காண போறீங்க. அது மட்டுமில்ல, ஆண்டவரிடத்துல அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூற வேண்டும். அப்படி கூறும் போது இந்த தீமைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் போய் முடியும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஆண்டவருடன் நல்ல ஒரு எதிர்காலத்தை தேவன் கொடுக்க போகிறார். நன்மையானவர்களே, ஆகவேதான் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை, பைபிள்ல நடந்த ஒரு சம்பவத்தை நாங்க பார்ப்போம்னு சொன்னால், பவுலுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 தொடக்கம் 9 வசனத்திலே பார்த்தோம்னு சொன்னால், பவுல் சொல்கிறார், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்கு மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறதுன்னு சொல்லப்படுது. பாருங்க, ஒரு மனுஷன் அழிவுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெருமை. பெருமை ஒரு மனுஷனை அழிச்சிடும். கவனமா இருக்கும். அப்ப இந்த பெருமையை உயர்த்தாதபடிக்கு சாத்தான் குட்டி கொண்டே இருக்கான். சொல்ற, நான் எங்க போனாலும் ஒரு சாத்தான தூதன் நிற்கிறான். ஏன் அப்படி நடக்குது? ஏன்னு சொன்னா, எங்களை உயர்த்தி கொள்ளாதபடிக்கு. ஒரு பாருங்க, ஒரு ஏரோப்ளேன் பறக்கணும் என்று சொன்னால் வழித்தடை இருக்கணும், யார் ரெசிஸ்டன்ஸ் இருந்தா தான் ஏரோப்ளேன் பறக்கலாம். அது மாதிரி சத்துருடைய சில கிரியைகள் எங்களுடைய வாழ்க்கையில வருகிறதுக்கு காரணம் என்று சொன்னால், ஆண்டவர் எங்களை அவருடைய பாதையிலே நடக்க செய்வதற்கான சில நேரங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நடக்கிறது. இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அதுக்கு அவர் சொல்றார், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் சொல்றார்.
அப்ப இந்த தீமை வந்தாலும் அதை நன்மைக்கு மாற்ற எப்படி? இந்த மாமிசத்துல முள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேத பாடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறார் சொல்றாள் இது சரீரத்திலே உள்ள முள் என்று சொல்லி. ஆனால் சில வேத பாடங்கள் சொல்றால் அவருக்கு ஏற்பட்ட இடுக்கண்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், ஆக்கினைகள் இதை குறித்து தான் முள் என்று சொல்லப்பட்டிருக்க சொல்லிட்டு. அவ இந்த முள் நீங்கும்படி அவர் கேட்டும் ஜெபிக்கிறான்னு சொல்றார். என்ற கிருபை உனக்கு போதும், என்னுடைய கிருபை உன்னை தாங்கி வழிநடத்தும், அந்த கிருபை சகலவற்றையும் தாங்கும் என்று சொல்றார். எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பலவீனங்களிலே கத்தற்ற பலம் பூர்ணமாக விளங்கும். அவற்றை கிருபை உங்கள் மேல் தங்கும். 1 பேதுரு 6 வசனங்களை படிச்சோம் சொன்னா இந்த தீமை ஏன் பெருது தெரியுமா? சாத்தான் ஏன் பரலோகத்திலிருந்து விழுந்தான் தெரியுமா? பெருமை கூடா. ஏன் சொன்னா வசனம் சொல்வது 1 பேதுரு 5 வசனத்திலே பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். நல்லா கவனிங்க, தேவனை எதிர்த்து நிற்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு. ஆனா பிறகு சொல்ற தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப எங்க வாழ்க்கையில கிருபை வேணும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு எங்களை நாங்களே தாழ்த்த வேண்டும், தாழ்த்தி எங்களை நாங்களே கீழ்ப்படிய வேண்டும். Obedience is better than the sacrifice. கீழ்ப்படிதல் பலியை பார்க்கிலும் மேன்மையானது சொல்லப்பட்டது. கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் போது ஆண்டவர் சொல்றார், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடினாலே உங்கள் கவலை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, அந்த பேரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, அவர் எல்லா பாரங்களையும் நீக்கி உங்களுக்கு கிருபையை கொடுத்து உங்களோட வாழ்க்கையை அதிசயமா வழி நடத்துவார். ஏசை 54:17 சொல்றது, உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது சத்துருவோ மனுஷரோ அல்லாட்டி பேயோ பிசாசோ என்னத்தை உருவாக்கினாலும் அது வாய்க்காது. ஏன்னு சொன்னால் தேவனாகி கர்த்தர் உங்களுடன் கூட இருக்கிறார். நன்மையானவர்களே, அவர் சொல்கிறார் எபேசியர் 5:9 ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் நீதியினாலும் உண்டாயிருக்கும். இந்த ஆவியின் கனிகளை தந்து ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். கடைசியாக சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படுவேன். இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக எங்களுக்கும் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நான் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். நான் உங்கள் பேர் வைத்துக்க நினைவுகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானவைகள். நான் இப்போது ஜெபித்து இந்த செய்தியை முடிக்கிறேன். எங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வமே, இந்த வேளையிலும் இதை பார்த்து கொண்டிருக்க அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்போது நடக்கிற காரியங்களை பார்த்து இவர்கள் பயப்படாதபடிக்கு, இவர்கள் தீமைக்கு அல்ல எல்லாம் நன்மைக்கு எதுவாய் முடிந்த ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்யப்பட பிரதான கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.